ஹலோ, இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு நறுக்கி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கிலோ கோவக்காய் வந்துட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம், ஒரு சின்ன தேங்காய் பத்தை, 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து காய் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலேயே குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். உப்பு பத்தலை, அதனால் திருப்பிட்ட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். தண்ணியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுட்டு அந்த பொடி நல்லா பரவணும். கோவக்காய் கூட இப்போ மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.